மீன்காரம்மா வாங்க. என்னென்ன மீன் கொண்டு வந்திருக்கீங்க? இல்லை, சங்கரா, காணாங்கத்தை, பாறை, எறா, கவலை. என்ன இன்னைக்கு இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு? காத்திருந்து உன்னை பார்த்து கண்ணு பூத்து போச்சு. இன்னைக்கு கொஞ்சம் லேட்டு. சங்கரா நல்லா இருக்கு, காணாங்கத்தா மீனும் சூப்பராக இருக்குது, ஷீலாவும் நல்லா இருக்குது. எனக்கு வந்து சங்கரா என்ன விலை? சங்கரா 300 தான். 300 தான். இத்தனை சங்கரா கூட 300 இருந்துச்சு. கோணி கேவண்டி போட்டேன், அங்கேயும் 300 போட்டேன். கோணி கேவண்டி 70 போட்டேன். கோணி வந்தாண்டா நல்லா ஓடுதுண்டு. இது கண்ணு பெருசாக இருக்குது இந்த மீனுக்கு. இது வந்து பாறை மீன். ஓஹோ, இது காணாங்கத்தை. இது செய்யலாம். எனக்கு வந்து சங்கரா போடுங்க. சங்கரா வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சங்கரா போடுங்க ஒரு 1/2 கிலோ. ரொம்ப நாளாச்சுது. ஆமாம், இந்த மாதிரி மீடியம் சைஸாக நம்ம வந்து குழம்பு வைக்கிற மாதிரி கிடைக்க மாட்டேங்குது. நீங்கள் எடுத்துன்னு வந்தால் தான் உண்டு. வேற என்ன? கவலை இருக்குது. கவலை மீன் இருக்கா? காணாங்கத்தை இருக்குது. கவலை பொடி, கவலை ஒரு 1/2 கிலோ பொடி. அது என்ன விலை கவலை மீன்? கவலை 1/2 கிலோ 130. அந்த கவலை. காணாங்கத்தை 1/2 கிலோ 150. காணாங்கத்தா 150. எல்லாம் ஒரு கிலோ 300 ரூபா தான் ரேட்டு. இல்லை, இது 150. கவலை மீன் மாங்காய் போட்டு குழம்பு. மாங்காய் ஒரு பாதி இருக்குது, குழம்பு வச்சுலான்ட்டு. அவ்வளோதானா? இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்துருந்தோன்னா சரி, கறினா அதெல்லாம் வாங்கின்னு வந்து அனுப்பிச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு சண்டே கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். நீங்கள் வருவீங்களா வரலன்னு தெரியல. நான் போன ஞாயிற்றுக்கிழமை நேற்று தானே மீனுக்கு வந்தேன். போன ஞாயிற்றுக்கிழமை நான் மட்டன் வாங்கிட்டேன், மீன் எதுவும் வாங்கலை. ஆமாம், வாங்கலை. அப்புறம் புதன்கிழமை எதிர்பார்த்துன்னு இருந்தேன். புதன்கிழமை வரல. இல்லை, அந்த நாட்டார் வீடு பார்த்து கிடந்தாங்களாம். சுச்சியாப்பு வந்திருக்கு. அங்கே போனால் டவர் கிடைக்க மாட்டேங்குது. அவன் வரலையா வியாபாரத்துக்கு? அப்போ நீங்கள் இது வராமல் இருக்க மாட்டீங்களே புதன்கிழமை டைமில்? ஊருக்கு போயிருந்தேன். ஓ சரி, பார்த்துட்டு விட்டு. நம்மளுக்கு வர்றவங்களுக்கு நம்ம போய்த்தானே ஆகணும். 1/2 கிலோ. இப்போ எவ்வளோ ஆச்சு மொத்தம்? 300 20 ரூபா கம்மி. 280 ரூபா. சரி சரி, க்ளீன் பண்ணுவீங்க. நான் வரேன், காசு எடுத்துன்னு வரேன்.